இப்போ விஜயோட சுற்றுப்பயணம் 2வது பயணம் அப்படின்றது நேற்று வந்து முடிஞ்சிருக்கு. 2 இடங்கள்ல பேசியிருக்காரு. முதல்ல வந்து நாகப்பட்டினத்துல வந்து அவரோட பேச்சு அப்படின்றது எப்படி சார் இருந்தது? அதாவது ரொம்ப சுருக்கமாக அந்த நாகப்பட்டினம் கூட்டத்தை பற்றி சொல்கிறதுன்னா, நாகப்பட்டினத்தில் தான் சுனாமி அடிச்சு நிறைய பேர் இறந்து போனாங்க. ஆனால் நேற்று விஜய் வந்தது வந்து ஒரு மக்கள் சுனாமியாக ஆயிடுச்சு. ஸோ அது டெஃபினட்டாக அந்த மாதிரியான ஒரு ஊரில் அந்த மாதிரியான ஒரு மக்கள் திரள் இருக்குல்ல, அது வந்து ரொம்ப வருடம் கழித்து ஒரு வந்திருக்குன்னு தான் என்னோட பாயிண்ட் ஆக்சுவலாக. நான் 99 ஜெயலலிதாவோட பிரச்சாரத்தை கவர் பண்ணும்போது அந்த அவுரி திடலில் நாகப்பட்டினம் அந்த திடலில் அங்கே பார்த்துருக்கேன். அந்த அளவுக்கு ஓரளவுக்கு இந்த மாதிரியான ஒரு கூட்டம் பார்த்தேன். அதுக்கப்புறம் நான் இப்போ தான் அந்த கூட்டத்தை பார்க்குறேன். நடுவில் ஒரு நான் பார்க்காத நிறைய கூட்டம் நடந்திருக்கலாம். பட் ஆனால் இது வந்து பிரம்மாண்டமான கூட்டம். அதில் சந்தேகமே கிடையாது ஆக்சுவலாக வந்து. ஆனால் வந்து போன கூட்டத்துக்கும் இந்த கூட்டத்துக்கும் தான் ஒரு வாரத்துக்குள்ளேயே அவருக்குள்ள ஒரு சேஞ்சு தெரியுது, பேச்சில் சேஞ்சு தெரியுது. அதாவது அவருடைய ரசிகர்கள் வந்து 18, 25 வயசு இருப்பாங்க அப்படின்னு அதுக்கேற்றபடி ஸ்டாலின் அங்கிள் அந்த மாதிரிலாம் பேசியிருந்தவர் கொஞ்சம் சிஎம் சார்னு மாற்றி கொஞ்சம் பிரச்சனைகள் அடிப்படையில் பேச ஆரம்பிச்சிருக்காரு. அது ஒரு நல்ல விஷயமா நான் பார்க்குறேன். ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ் 1 வாங்கினால் 1 இலவசம்.